திருகோணமலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பௌத்த விகாரையோ அது இது கட்டறதா நான் பார்க்கல. மறுபடியும் ரத்தம் சிந்தறதுக்கான ஒரு விதை விதைக்கப்படுது. யுத்தத்துக்கான ஒரு விதை வந்து திருகோணமலையில விதைக்கப்படுதுன்ற மாதிரி இருக்குது. வேணாம் இது வன்முறை வேண்டவே வேணாம். அன்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்டா. இதெல்லாம் வேணாம் ஐயா. ஆனா ஒன்றை மட்டும் நான் புரிஞ்சு கொண்டேன். நான் உண்மையாவே இந்த இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ இல்லாட்டி யாராவது அடிபடிப்பட்டு சாகுறதுக்கான ஒரு சூழ்நிலையை என்ன தெரியுமா உருவாகும். ஒரு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு அரசியல்வாதிகளை ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு வரது என்னத்துக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்தா அதுல முதல் ஆளா நின்றதுகளை கதைச்சு அதை தீர்த்து மக்கள் இது உள்ளுக்கு ஈடுபடாத அளவுக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு மக்கள் இளைஞர்கள் அவ்வளவு ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு ஒரு திருகோணமலையிலே இந்த பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆளுமையான அதிகாரி இல்லையா, அதிகார பொறுத்தவரை இல்லையா, அவ்வளவு வேதனைப்படுறாங்க. ஏனென்றா இது சம்பந்தப்பட்ட மாநகர சபையோ அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்களானே தெரிய மாட்டேங்குது. அதிகாரம் இருக்கு. ஒரு காவல்துறை வந்து துப்பாக்கியோட நிக்கிறாங்க, ராணுவம் துப்பாக்கியோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஊடகவியலாளர்கள் ஐடென்டி கார்டு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து மிரட்டப்பட்டு துரத்தப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னையா நடக்குது? இதுதான் சட்டம் எல்லாருக்குமே சமம்ன்றது, இதுதான் நீதி. ஆனா இந்த அரசாங்கம் உண்மையாகவே சட்டம் எல்லாருக்கும் சமம். அது தமிழரோ சிங்களவரோ கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ பரங்கியரோ யாராகவும் இருக்கட்டும், இந்த நாட்டில் இலங்கையில அனைவருக்குமே சமம் என்று சொன்னது உண்மையா பொய்யா என்னன்றது இந்த திருகோணமலை பிரச்சனையில தெரிய வரும் என்று நான் நினைக்கிறேன். என்னைய பொறுத்த மட்டும் விகாரையோ இந்த பிரச்சனையை வந்து விகாரை பிரச்சனையா நான் பார்க்கல. மறுபடியும் ஒரு ரத்தம் சிந்துறதுக்கான ரத்த பூமியா மாற்றுறதுக்கான ஒரு விதை வந்து விதைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் இந்த பிரச்சனையில ஒரு உயிர் ரத்தம் சிந்தி ஒரு உயிர் போகுமாக இருந்தா அதை பொறுப்பெடுக்க வேண்டிய பொறுப்புல யார் இருக்காங்கன்னா மாநகர சபை, திருகோணமலையினுடைய மாநகர சபை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள். நீங்க இந்த பிரச்சனையை வந்து சரியான முறையில் ஈடுபட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தா இன்னைக்கு மக்கள் இளைஞர்கள் இது உள்ளுக்கு வந்து இறங்கி இருப்பாங்களா? நாளைக்கும் இந்த பிரச்சனை தொடருமாக இருந்தா என்னைய பொறுத்த மட்டும் கட்டாயம் இது மறுபடியும் ஒரு ரத்தத்தை சிந்துறதுக்கான ஒரு விதையை தான் விதைக்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கொண்டேன். அதிகாரத்துல மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு அனுப்பின அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது அரசாங்கத்தை மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் தமிழ் கட்சி அரசாங்கம் சகல பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்கள் சரியா இதுல ஈடுபட்டிருந்தா இன்றைக்கு நான் கூட இந்த அளவுக்கு கலைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு லேசுப்பட்ட நாடே இல்ல, லேசுப்பட்ட அரசாங்கமும் இல்ல, லேசுப்பட்ட சிஸ்டமும் இல்ல, லேசுப்பட்ட அரசியல்வாதிகளும் இல்ல, லேசுப்பட்ட தலைவர்களும் இல்ல, லேசுப்பட்ட மக்களும் இல்ல. வேணாம் ஐயா, நான் ஒன்றைதான் சொல்லுவேன். மறுபடியும் ஒரு ரத்தம் சிந்தி ஒரு உயிர் கூட இந்த மண்ணில போகாத அளவுக்கு உங்களோட மனசாட்சி ஒரு மனிதர் ஒரு மனிதனை ஒரு அன்பை விதைச்சு வாழ்றதுக்கு வழியை விடுங்க. மறுபடியும் தமிழண்ட வீரம் மறுபடியும் ரத்தம் சிந்தி காட்டணும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. இது சும்மா விளையாட்டா சின்ன பிரச்சனையா கடந்து போற விஷயம் இல்ல. ஒரு நாட்டிலேயே அமைதியை சீர்குலைக்கக்கூடிய இதே யோசிச்சு பாருங்க. இதே நானோ இல்ல அந்த காணொலி பார்க்க நீங்களோ திருகோணமலை கடற்கரையில ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தையோ இல்ல ஒரு பள்ளிவாசலையோ இல்ல ஒரு இந்து கோயிலையோ கட்டி இருந்தா என்ன நடந்திருக்கும்? சரி அதை விடுங்க. ஒரு எத்தனை எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்க. திருக்கடலூர்ல அதுல இதுல ஜமாரியால இல்ல சட்டவிரோதமா அது கட்டிருக்கீங்க இது கட்டிருக்கீங்க எல்லாத்தையும் அகற்றுங்க. சும்மா ஹீரோயிசம் பண்ணாங்க. இப்ப எங்க வந்து நின்றுச்சு? தொடக்கமே என்னன்னா திருகோணமலையில வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல வந்து ஒரு கடை என்னமோ இருந்தது. அதை அகற்ற சொல்லி சட்டவிரோதமா இருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ ஒரு தேரர் என்ன செஞ்சிருந்தா அவர் சொன்னார் நல்ல பண்பா கழிச்சு அன்பா பண்பு அவ்வளவு பம்பா மாதிரி கதைச்சு அந்த பேர் ஒரு கிழமை மட்டும் எங்களுக்கு நேரம் வந்து தாங்க. அப்ப இவங்க வந்து ஒரு கிழமை வந்து இதே நானோ நீங்களோ யாரோ கழிச்சிருந்தா ஒரு கிழமை அங்க ஒரு ஓரமா நின்று புல்டோசர் ஓரமா நின்று சொல்லி போட்டு புல்டோசரால போட்டு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. ஆனா அவருக்கு ஒரு வார காலம் வந்து டைம் கொடுத்து போட்டாங்க. ஆனால் நடந்தது என்னடா அவங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. இரவோட போலீஸ் பாதுகாப்போட ராணுவத்தோட இன்னைக்கு விவகாரம் கட்டப்பட்டு கொண்டு இதுதான் திருகோணமலை, இதுதான் அரசாங்கம், இதுதான் மக்கள், இதுதான் சட்டம், இதுதான் நீதி, இதுதான் நீதி, இதுதான் போங்க ஐயா. இத பார்க்கும்போது இந்த நாடும் வெறுத்து போகுது, இந்த சிஸ்டம் வெறுத்து போகுது. உண்மையாவே இனிமே இந்த விஷயத்துக்கு சரியான இந்த அனுரவினுடைய அரசாங்கத்துக்கு சரியான கட்சான ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுக்கு என்ன தீர்வு வருதோ இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியதான். சட்டம் எல்லாருக்கும் சமமா என்ன விஷயம்ன்றதை இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியதான்.